நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க அந்த 9 o'clock அந்த இம்பார்ட்டன்ட் வீடியோட தான் வந்திருக்கேன். 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நேத்தே நம்ம லைவ்ல ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருந்தோம். 10th மட்டும் இல்ல 12th சேர்த்து ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருந்தோம். நீங்க பப்ளிக் எக்ஸாம நல்லபடியா எழுதணும்னா உங்க எல்லாத்துக்குமே அந்த பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் தானே. அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பட்சத்துல நம்மளால ஈஸியா மார்க் எடுக்கிறதுனால முடியும். அந்த மார்க்கை நம்ம எப்படி சென்டமா கன்வே பண்ண போறோம், 80+ கன்வே பண்ண போறோம், 90+ கன்வே பண்ண போறோம்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுது என்ன, கொஸ்டின் பேப்பர்ஸ். அந்த பர்டிகுலரான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கும் தேவைப்படுதா? இன்னைக்கு நம்ம 10th சோசியலோட 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ல 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஸ்லாட் ஆக போது. எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான விஷயம் தான், தயவு செய்து நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே தான் தொடர்ந்து எங்களால நிறைய வீடியோஸ் மேக் பண்ண முடியும். நீங்க ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் போட்டாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். தயவு செய்து எல்லாருமே வீடியோஸ்க்கு லைக் போட்டு எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பிடிஎஃப் வேணும்னா எல்லாமே நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லயும் உங்க வாட்ஸ்அப் சேனல்லே இருக்கு. தயவு செய்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் நீங்க பிடிஎஃப் கமெண்ட் பண்ணா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். தயவு செய்து யாரும் அதை மிஸ் பண்ணாம எல்லாரும் அங்க போய் எடுத்துருவோம். இன்னைக்கு நம்ம 10th சோசியல் எக்ஸாம், நாளைக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் உட்பட்ட ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் சோசியல் எக்ஸாம் நடக்குது. நிறைய பசங்க நம்ம 10th இங்கிலீஷ் செகண்ட் ரிவிஷனுக்கான அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரே நம்ம போட்டதுனால சயின்ஸுக்கும் கேட்டீங்க, மேக்ஸுக்கும் கேட்டீங்க. நான் நேற்று லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். சயின்ஸ் மேக்ஸ் எங்களுக்கு 2-3 கொஸ்டின் வந்ததுனால எதை போடுறது ஒரு குழப்பம் வந்து போச்சு. ஏன்னா நமக்கு பர்டிகுலரா போட்டா அது வரணும், அதனால நீங்க பயன் அடையணும். இல்லைன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் போடக்கூடாது. இதுதான் எங்களுடைய பிளான். பட் ஆனா சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் எங்க சின்ன சொதப்புல நடந்து போச்சு. சோசியலுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கு. அதுல எது அப்படின்றது ஒரு டவுட்டா இருக்கு. பட் நாங்க ஒரு சில சோர்சஸ் மூலியமா கேட்டுட்டு இருக்கோம். பர்டிகுலரா அந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். இதை தெளிவா சொல்லிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்ப இந்த வீடியோல பாக்குற இந்த 3 கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு போய் நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம் வேணா எழுதி பாருங்களேன். குறைஞ்சபட்சம் 100க்கு உங்களால 75 மார்க் எடுக்க முடியும். 1 மார்க் மட்டும் எல்லாமே படிச்சுக்கோ, ஓகேவா? டைம் லைன் எல்லாமே படிச்சுக்கோ, மேப் எல்லாமே படிச்சுக்கோ. இதை தவிர்த்து 3 கொஸ்டின் பேப்பர்ல கூடிய 2 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் நீ ரிப்பீட்டடா தரவா படிச்சுட்டு போய் பாரு. கண்டிப்பா உனக்கு 75+ வரும். ஏன்னா நாளைக்கு செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் எழுதி பாரு இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர். உடனே எல்லாரும் கீழே கேட்பேன், சார் அப்ப இது செகண்ட் டிவிஷனுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரா? எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். நீ 12th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, செகண்ட் ரிவிஷனா இருக்கட்டும், ஹாஃப்லியா இருக்கட்டும், பப்ளிக்கா இருக்கட்டும், மாடல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ், ஃபுல் புக் தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. சரிதானே? அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை தானே? அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாமே சேர்ந்துதானே இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் இதுதான் சார், இது செகண்ட் டிவிஷனுக்கான இம்பார்ட்டனா, இது பப்ளிக்கான இம்பார்ட்டனால உங்க எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வருது. இனி சந்தேகமே தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே ஹாஃப்லி, பப்ளிக், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், எத்தனை ரிவிஷன் வச்சாலும் எத்தனை பப்ளிக் மாடல் வச்சாலும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் இயர் குவார்டர்லிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணு, அது குவார்டர்லிக்கு மட்டும் தான் போட முடியும். ஃபர்ஸ்ட் மீட்டம் கொண்டு போறோம், அது ஃபர்ஸ்ட் மீட்டம் கொண்டு தான் போட முடியும். இப்போதைக்கு நம்ம போறது எல்லாமே பப்ளிக் ரிவிஷன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். தயவு செய்து இந்த 3 மாடல் கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. 780 720 சாரி 720 அதுக்கு மாத்தி என்ன பண்ணிக்கோ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா உனக்கு கிளியரா வரும், உடையாம வரும் பிடிஎஃப். ஓகேவா? தயவு செய்து சொல்றேன். இந்த 3 கொஸ்டின் அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சும்மா உட்காந்துருக்காங்க. நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 29 நாள். இந்த 29 நாள்ல நீ நல்ல மார்க் எடுக்கும். நேற்று லைவ்ல அவ்வளவு கமெண்ட்ஸ், எக்கச்சக்கமான பசங்க கமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க எல்லாருமே, சார் எப்படி நாங்களால சென்டம் எடுக்கிறது, நாங்க என்ன பண்ணா சென்டம் எடுக்க முடியும்னு சொல்றோம். நாங்க கொடுக்குற எல்லா இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், எல்லா மாடலுமே, எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே என்னன்னா சென்டம்கான தான். நாங்க எதுவுமே 60க்கு 50க்கு இன்னும் போடல. ஆனா நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில பசங்க கேக்குறீங்க, போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நாங்க போட்டுட்டு இருக்க எல்லாமே சென்டமுக்கான ஃபுல் பிளான் தான். நேத்து 10th சோசியலுக்கு, இதே 10th சோசியலுக்கு ஹவு டு சென்டம் இன் சோசியல் அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி நேத்து போட்டிருக்கோம். அதுல சோசியலோட 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க், மேப், டைம் லைன், அது இதுன்னு மொத்தத்தையும் கொடுத்துருக்கோம். யாராவது அந்த வீடியோ பார்க்காம இருந்தா தயவு செய்து பாரு. அந்த வீடியோ மிஸ் பண்ற நீ அப்படின்னா நீ உன்னுடைய சென்டம் இழக்க போறேன்னு அர்த்தம்.
நைஸா அந்த வீடியோ பார்த்துக்கணும். ஓகேவா? அதுல டீட்டெயிலா பேசியிருப்பேன். சோசியலை எப்படி நீ சென்டம் எடுக்கிறது, அதுக்கு என்ன சோர்சஸ் இருக்கு, என்ன வழிகள் இருக்கு, அதை எப்படி நீ ஃபாலோ பண்ணணும், பிரசன்டேஷன் என்னன்றத A to Z பேசிடுவேன். அதை பார்ப்போம். ஓகேவா? இப்ப நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்கட்டும், பப்ளிக்கு நம்ம மொத்தம் 6 மாடல் கொடுக்குறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்ப சோசியலோட ஃபர்ஸ்ட் 3 மாடல் இந்த வீடியோல வருது. இன்னொரு வீடியோல சோசியலோட அடுத்த 3 மாடல் ஃபர்ஸ்ட் வரும். இப்ப ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ்னு 12க்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும். 11th கூட மாடல் எக்ஸாம்ஸ், ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 11th நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட போறோம், மாடல் கொஸ்டின் பஸ் போட போறோம். 9th போட போறோம். எல்லா செக்ஷனுக்குமே நம்ம கிட்ட எல்லா இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஏன்னா இது ஒரு இன்ஸ்டியூட். என்கிட்ட எல்லா பசங்களும் படிக்கிறாங்க. எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் பசங்க படிக்கிறாங்க. சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்சி, அதுக்கு ஸ்டேட் போர்ட் பசங்க, மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லா பசங்களும் படிக்கிறாங்க. அதனால எனக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸுமே எங்கிட்ட இருக்கும். இது மட்டும் இல்லாம காலேஜ் பசங்க கூட அவங்க கிளாஸ் எடுத்தோம். காலேஜ்ல பிகாம் பேப்பர்ஸ், இன்ஜினியரிங் பேப்பர்ஸ், மேத்ஸ் பேப்பர், ஓகேவா, அக்கௌண்டன்சி பேப்பர், ஓகேவா, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நாங்க கிளாஸ் எடுக்கிறோம். அதனால அதுக்கும் எங்கிட்ட ஒரு 2-3 பசங்க வந்து அப்பப்ப இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுட்டு போகதான் செய்வாங்க. இல்ல எல்லாத்துக்குமே எங்ககிட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. உடனே காலேஜ் பசங்க வந்து காலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கேட்காதீங்க. ஓகேவா? காலேஜ் சிலபஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் தர முடியாது. நீங்க எல்லாத்தையும் தான் படிச்சாங்க. ஓகேவா? இப்ப 10th சோசியல்ல நமக்கு இருக்கிற 27 லெசன்ல ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், சிவிக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சேர்த்ததுதான் இல்ல மாடல் கொஸ்டின். மொத்தம் எத்தனை மாடல் கொஸ்டின் நான் சொன்னேன்? 6. இந்த வீடியோல உங்களுக்கு 3 மாடல் கொஸ்டின் தான் பார்க்க. அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு தான் நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்லிட்டேன், நாளைக்கு டிவிஷன் எக்ஸாமுக்கு இந்த 3 மாடல் கொஸ்டின் படிச்சா கூட போதுமானதுதான். 70+ ஷோரா எடுக்கலாம், மாற்றத்தே கிடையாது. 1 மார்க்கு டைம் லைன் மேப் மட்டும் புக்ல எல்லாமே படிச்சுட்டு போகணும். மற்றபடி 2 மார்க் 5 மார்க் இந்த 3 கொஸ்டின் மட்டும் நீ படிச்சுட்டு போய் நாளைக்கு எக்ஸாம் எழுதி வந்து பாருங்க. அப்படி சம்திங் இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு அந்த கொஸ்டின் கிடைச்சிட்டா, நாளைக்கு அந்த கொஸ்டின் படிச்சுட்டா அதையும் என்ன பண்ணிடுவோம், போட்டு விட்டுருவோம். கிடைச்சா கண்டிப்பா போட்டுருவோம். சரியா? அதனால தயவு செய்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட், எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு தேவையா? நம்மளுடைய சேனலை மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு ஆதரவு கொடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 1,12,000 ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. நீங்களும் என்னோட ஃபாலோவர்ஸா மாறிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு நிறைய கொஸ்டின்